அனைவருக்கும் வணக்கங்க. அடுத்த உழவன் ரியல் எஸ்டேட்டில் நம்ம சூப்பரான ஒரு சைட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோங்க. இது மொத்தம் எவ்வளோ சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. சைட்டு ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குங்க. சாயில் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சூப்பரான ஒரு ரெட் சாயில். இது எந்த பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு அப்படின்ற ஃபேஸில் வந்து இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குங்க. ஆமாம், சைட்டை வந்து பென்சிங் பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜிக்ஜாக் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இந்த சைட்டு. இது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட் வந்து இருக்குது. அந்த 10 கிலோமீட்டர் தூரம் எந்த வழியில் வரணும்னா வந்தவாசி ரோடுங்க. ஆமாம், மேல்மருவத்தூர் டு வந்தவாசி ரோடு. அந்த டபுள் ரோட்லேருந்து நமக்கு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர்லேயே இந்த சைட்டு வந்து வந்துடுங்க. இந்த சைட்டு எதோட ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜல்லி ரோடு. அதாவது ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்னும் முன்னாடியோட காலத்தில் கண்டிப்பாக இந்த ரோடு வந்து தார் ரோடு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தார் ரோடோடைய அந்த ஜல்லி ரோடோடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 220 அடியில் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குங்க. அந்த சாயில் வந்து சூப்பரான ஒரு சாயில். இதில் வந்து தேக்கு, தென்னை, மா, கொய்யா, நெல், கரும்பு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணணும், அருமையான ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு வீடு கட்டிட்டு இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினோம்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. ஏன்னா பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாகவே வீடுங்க இருக்குது, பக்கத்தில் வில்லேஜிங் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட் இருக்குது. மிக ரொம்ப குறைந்த விலையில் தாங்க இந்த சைட்டு. ஆமாங்க, பாருங்கள் சைட்டு அந்த பனைமரம் இருக்குது இல்லைங்களா, அந்த பனைமரத்துலேருந்து ஃபுல்லாகவே இந்த 2 பக்கமும் ஒரே ஸ்ட்ரைட்டு, இந்த பக்கத்தில் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கிணறு வந்து தண்ணி கொஞ்சம் மேலே தான் இருக்குது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா விவசாயம் பண்ணாமல், அதனால் தண்ணி கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்குது. எதனாலன்னா அந்த தலையெல்லாம் கொட்டி போனதுனால. ஷெட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த கிணறு பார்க்கத்தான் போயிட்டுருக்கோம். அந்த கிணறு வந்து சைடு வந்து கல் கட்டட கிணறு தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராக வந்து கல் கட்டடமும் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த 4.5 ஏக்கருக்கு இந்த கிணத்துல வந்து பாயக்கூடிய தண்ணி வந்து கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த 4.5 ஏக்கருக்கு 4 ஏக்கர் 50 சென்ட்டுக்கு பாயக்கூடிய தண்ணி வந்து இதில் கண்டிப்பாக இருக்குங்க. பாருங்கள் தண்ணி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள், நான் அந்த ரோடு வந்து காமிச்சிருக்கேன். ஷெட்டு கரெக்டாக நமக்கு அந்த திருச்சி டு சென்னை பைபாஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நமக்கு 10 கிலோமீட்டரு. தாம்பரத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 72 கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வருங்க. அந்த தேக்கு மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த தேக்கு மரத்தோட பவுண்ட்ரி அது ஃபுல்லாக அப்படி நேர ஒரே ஸ்ட்ரைட்டு. பாருங்கள் ஆப்போசிட்டில் கூட வீடு இருக்குது. நான் அந்த வீடை காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. அதனால் ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இந்த இடத்துல கட்டிட்டு கூட வந்து தங்கி இருக்கலாம். அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த முன்னாடி இது வந்தது ஜல்லி ரோடு. அந்த ஜல்லி ரோடோடைய ஃப்ரண்டேஜ் தான் நமக்கு வந்து 220 அடியில் இருக்குதுங்க. இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா முன்னாடி நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சைட்டை கூப்பிட்டு போய் காட்டுறேன். மிகவும் குறைந்த விலையில் 4 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. பாருங்கள் ஜல்லி ரோடு. இந்த ஜல்லி ரோடு எவ்வளோ அகலம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 அடி அகலம் இருக்குங்க. இதே மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்குது. குழியோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. இப்போ எப்படி ரோடு வந்து காமிச்சிருக்குமோ அதே மாதிரி அந்த டபுள் ரோட்லேருந்து இருக்குங்க. பாருங்கள் சைட்டு அந்த பனைமரத்துலேருந்து நேராக ஒரே ஸ்கொயராக இருக்குது. ஓகேங்களா, இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து சைட்டு காட்டுறோம். நன்றி, வணக்கம்.